நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டியில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 1-2-2021 முதல் 7-2-2021 வரை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வார கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சகத்தில் கேது, சூரியன், புதன், குரு, சனி, சுக்கிரன், மகரத்தில் 5 கிரகங்கள் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எந்த கிரகமும் மாறலைங்க. சந்திர பகவான் மட்டும் சிம்மத்திலிருந்து விருச்சிகம் வரை சென்று பலனை தர இருக்கிறார். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் மிதுன ராசியை பற்றி சொல்ல இருக்கிறோம். இந்த கிரகங்கள் இந்த வாரத்தில் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்று. மிதுன ராசி காலபுருஷ தத்துவப்படி இது 3வது ராசி. புதனுடைய ஆதிக்கம் உள்ள வீடுங்க ராசி. இதில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசி அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சிடுச்சின்னு நினைக்காதீங்க. குரு அங்கே, சனி இருக்கிறாங்க. மேக்சிமம் 5 கிரகங்கள் அங்கே இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். செல்வம் செல்வாக்கு இதில் ஒன்றும் எந்த குறைபாடு கிடையாது. பண வரவு ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 2ஆம் வீடு தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. ஆதலால் உங்களுக்கு பண வரவு ரெட்டிப்பாக கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம், அந்த அதிபதி உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு பிபிஓ, சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். எடுக்கும் முயற்சிகள் யாவும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இளைய சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார். உங்கள் சுகத்துக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லை. தாயாருடைய உடல்நிலையும் சிறப்பாக இருக்கும். உங்கள் சுகமும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். கன்னியாக இருப்பதால் அந்த வீடு படிக்கும் மாணவர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி படித்து அவங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், கணித பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை அவருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் இல்லை. பூர்வீகத்திலேயே உங்கள் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது வில்லங்கமோ அல்லது வம்பு சண்டையோ, வாய்க்கால் சண்டையோ, பங்காளிங்க சண்டை ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை போய் பார்த்து அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு சூழல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் வீட்டில் போய் மறைஞ்சாலும் அவர் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார். மறைவு கிடையாது. அப்போது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
9ஆம் இடத்து அதிபதி 8இல் இருந்தாலும் நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லும் அன்பர்களாக இருந்தாலும் சரி, கடின உழைப்பு சிந்த வேண்டி இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் டியூட்டி செஞ்சால் தான் உங்களுடைய பெயரை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சால் தான் லாபத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது நல்லது, மாபெரும் சிறப்பு. அசையா சொத்துக்களால் வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்கெல்லாம் சிறப்பாக வேலைவாய்ப்பு கிடச்சி சந்தோஷம் மிகுதியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற மற்ற பணியாளர்களும் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல ஒரு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்கள் 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது அற்புதமான ஒரு நிலை. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. செலவுகள் உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள், வாராகி அம்மனை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.